ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களே. உங்களதான் மிஸ்டர், ஒரு முக்கியமான விஷயத்த உங்க மனசுல விதைக்கணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். என்ன ஸ்பீடு பரபரப்பா இருக்குது. கிறிஸ்துவ வேத வாசிப்பு வேண்டுதல் கூட ஸ்பீடு. இது ரொம்ப பேடு. எழுந்த உடனே பல்ல விளக்கணும், காப்பிய கலக்கணும், முகத்தை அலம்பணும், சீக்கிரமா கிளம்பணும், பேப்பர் படிக்கணும், பஸ்ஸ பிடிக்கணும், பிஸியா இருப்பது போல நாளெல்லாம் நடிக்கணும். பள்ளிக்கூடம், ஆபீஸ், கல்லூரி, கடைவீதி இதுலயே போயாச்சு. சீக்கிரத்தில் ஒரு பாதி இருப்பதோ கொஞ்ச நேரம் மிச்சு மீதி. அதையும் படிச்சுக்கிட்டு டிவில தலைமை செய்தி. வாரத்துல ஒரு நாள் லீவ் கிடைக்குது. அதை என்ஜாய் பண்ணதான் என் மனசு துடிக்குது. ரெட்டியா பேசுற, ஒரு நல்லா சுத்துற, வேலை பசங்களோட தெருவில் பண்ணிக்கிற, மணிக்கணக்கா விளையாடி ஏற்கிற, இல்லைன்னா முழுக்க டிவியே பார்க்கற, பொழுதுபோக சப்போர்ட் பண்ணி சேர்க்கிற, இல்லைன்னா சும்மா வந்து சோஃபாவை தேய்கிற. சோசியல் மீடியாவுக்கு நேரம் இருக்கு, சொந்த பணத்துக்கு நேரம் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு நேரம் இருக்கு, அடுத்த விஷயத்துல என்டர்டெயின் பண்ணவும் நேரம் இருக்கு, திங்க நேரம் இருக்கு, ரசத்துல தங்க நேரம் இருக்கு, ஜிம்முக்கு நேரம் இருக்கு, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்கு, பாட்டு போட நேரம் இருக்கு, காருக்கு நேரம் இருக்கு, பிக்கப்புக்கு நேரம் இருக்கு, பீஸா தின நேரம் இருக்கு, டிராப்புக்கு நேரம் இருக்கு, டிராமா பார்க்க நேரம் இருக்கு, பாட்டியில கழுவிக்க நேரம் இருக்கு, பாட்டி வச்சு மெதக்க நேரம் இருக்கு, சமையலுக்கு நேரம் இருக்கு, சீரியலுக்கு நேரம் இருக்கு, செல்போனுக்கு நேரம் இருக்கு, சும்மா பேச நேரம் இருக்கு, பாட்டு போட நேரம் இருக்கு, பார்க்கல உட்கார நேரம் இருக்கு, 4 பேரை சேர்த்து வச்சு நாடு நடந்து பேசலாம் நேரம் இருக்கியா, வாலிபர் ரொமான்ஸுக்கு நேரம் இருக்கு, ரிலாக்ஸுக்கு நேரம் இருக்கு, ரூம்ல மேல ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்ல சுத்தலாம் நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, எண்ணத்துக்கு வளர நேரம் இருக்கியா. ஆனா நேரத்தை படிச்ச ஆண்டா இருக்கு, பொழுது கொஞ்ச நேரம் இல்லையா உனக்கு. நேரத்துக்கு முன்னாலும் உன்னை நினைச்சாரு, நேரத்துல சரியா உன்னை படைச்சாரு, உனக்காக உன்னை மறிச்சாரு, சிலுவையில கையை விரிச்சாரு. வேலை படிக்க நேரம் இல்ல, வேண்டுதல் செய்யவும் நேரம் இல்ல, கத்துக்கு செலவிட நேரம் இல்ல, உனக்கு முக்கியம்னு தோணவில்லை. அக்கா, தம்பி, ஐயா, அம்மா, நான் சொல்றதை விட்டுறாதீங்க. சும்மா அன்றாட வார்த்தையில தேடணும், அதிகாலையில ஒரு நாடணும், இரவு பகலும் வேலை தியானம், அதுதானே உண்மையான ஞானம். நான் எடுத்து செபிக்கணும், நான் எடுத்து குத்திக்கணும், காலம் மேல காய்க்கிற வரை கொஞ்சமாவது மதிக்கணும். இந்த லேப்டாப், டிவி, மொபைல், மண்ணாங்கட்டி இது எல்லாத்தையும் ஒழிச்சு ஓரங்கட்டி நிம்மதியான ஒரு இடத்துல ஆண்டவரோட அமர்ந்து இந்த வித்தியில உலகத்தை கொஞ்ச நேரம் மறந்துடு. உன் காணிக்கையாக ஒரு காத்திருக்க, ஏன்னா வெளியே பொண்ணு அவருடையது. உன் சொத்துக்காக ஒரு காத்திருக்க, ஏன்னா வானம பூமி அவர் பாடுது. அவர் கேட்படு உன்னுடைய நேரத்தை இதுல காட்டு, உன் பக்தி வீரத்தை. அவர் ஏற்பது உன்னுடைய உறவுக்காக. இதுல எதுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ உறவுக்காக. என்ன ஓடிக்கிட்டே இருக்க, எதையோ தேடிக்கிட்டே இருக்க, எங்கேயோ ஓடுற, என்னதான் நீ தேடுற? முதல்ல ஓட்டத்தை நிறுத்து, இந்த உலகத்து மேல உன் நாட்டத்தை நிறுத்து, மற்ற எல்லாத்தையும் மறுத்து அந்த பேசிய உடனே தொடங்கு. போக்கு மருந்து இவங்ககிட்டே மட்டும் உடனே வரணும், நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். ஆனா அவர் கூப்பிட்டா உங்களுக்கு வேலை இருக்கு, கிறுக்கு நினைச்சு பாரு. அவர் செய்த நன்மைகள், காட்டிய தயவு, அருள் ஆசீர்வாதம், நீங்க கொலைவாதம், நிந்திய போக்கி விட்டாரு, சிந்திய மாத்தி விட்டாரு, உடுத்த உடை போட்டு விட்டாரு, உண்ண ஊட்டி விட்டாரு, இரவு உலகத்தை அனுப்பி விட்டாரு, காலையில உன்னை எழுப்பி விட்டாரு, மணிக்கணக்கா உன்னை பார்த்துட்டு இருக்காரு. நீ சர்ச்சில் உட்காந்து மணியை பார்த்துருக்கையா? உன்னை காக்கிறவர நீ காக்க வைக்கிற, அதை சேர்க்கிறவர நீ ஏற்க வைக்கிற, உன் பாடத்தை நீக்கிறாரு அவரு, உன் நேரத்தை கொடுத்தா என்ன தவறு? பிஸியா இருந்தாலும் போதுமையா, பரமன உண்மையா தேடியா, ஓடிக்கிட்டே அவர் அறிய முடியலையா, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிஞ்சுக்கையா.